அரசு அலுவலகங்கள்ல இருக்கும் ஸ்டாலின் ஐயா புகைப்படத்தை கழட்ட சொல்லிட்டாங்க. இதுக்கே இவ்வளவு சந்தோஷம்னா அடுத்து வரும் நாட்கள்ல இவங்களுடைய ஆட்சி இல்லாம எந்த மக்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருப்பாங்க. திமுக கட்சியில கூட்டணி கட்சியாக இருக்கும் ஜவாஹிருல்லா அவர்கள் பீகாரையும் உத்தரப்பிரதேசத்தையும் நேற்று எக்ஸாம்பிள் காட்டியிருக்காங்க. நாங்க ஓட்டு போட்டது தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு தான். டேனியல் காந்தின்னு ஒரு ஆள் இருக்காப்ல, அந்த ஆளெல்லாம் சோத்தத்தையும் திங்கிறாரா வேற என்னத்தையும் திங்கிறாரான்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. வந்தே மாதரம் சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள். வரும் ஏப்ரல் 23 தமிழ்நாட்டுக்கு எலெக்ஷன் சொல்லி எலெக்ஷன் கமிஷன் அறிவிச்சிருக்காங்க. அரசு அலுவலகங்கள்ல இருக்கும் ஸ்டாலின் ஐயா புகைப்படத்தை கழட்ட சொல்லிட்டாங்க. அதுக்காக தமிழக மக்கள் எல்லாருமே வேட்டு வெடிச்சு சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதாவது எலெக்ஷன் தான் வரப்போகுது, இனிமேல் இவருக்கு எந்த விதமான அதிகாரம் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனேவும் மக்களுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். இதுக்கே இவ்வளவு சந்தோஷம்னா அடுத்து வரும் நாட்கள்ல இவங்களுடைய ஆட்சி இல்லாம எந்த மக்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நம்ம இந்த ஒரு விஷயத்திலே நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா, நம்ம தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. நேத்து பார்த்தோம்னா 65 வயசு பாட்டி டீ குடிக்கிறதுக்காக வெளியே வந்திருக்காங்க ஒரு 9:30. அந்த டைம்ல 2 பேரு கத்தியை காட்டி மிரட்டி அந்த பாட்டியை என்ன சீரழிச்சு விட்டுட்டானுங்க. இது எப்படி யார்கிட்ட சொல்றதுன்னே நமக்கே தெரிய மாட்டேங்குது. ஆனா இங்க தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா இங்க இருக்கும் அரசியல்வாதிகள் உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் போயிருக்காங்க. குறிப்பா பார்த்தோம்னா திமுக கட்சியில கூட்டணி கட்சியாக இருக்கும் ஜவாஹிருல்லா அவர்கள் பீகாரையும் உத்தரப்பிரதேசத்தையும் நேற்று எக்ஸாம்பிள் காட்டியிருக்காங்க. உத்தரப்பிரதேசல பாத்தீங்கன்னா ஒரு பையனை அடிச்சுட்டாங்க, பீகார்ல பாத்தீங்களா ஒரு பையனை கிள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உத்தரப்பிரதேசம், பீகார், குஜராத்துக்கெல்லாம் போகாதீங்க, இங்க தமிழ்நாட்டுக்கு வாங்க. இங்க 4 நாளைக்கு முன்னாடி மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு இஸ்லாமிய பெண் ஒரு குழந்தையை சீரழிச்சிருக்காங்க. அதை பத்தி வாயை திறங்க. தூத்துக்குடி விளாத்திகுளத்துல 17 வயசு கூட ஆகாத ஒரு பெண்ணு கற்பழிச்சு வெட்டி கொண்டிருக்காங்க, அதுக்கு பேசுங்க. 2 வயசு குழந்தைய சீரழிச்சு கொண்டிருக்கான், அவனை பத்தி பேசுங்க. இங்கிட்டு பார்த்தோம்னா 41 குழந்தைங்க பள்ளி விழுந்த சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு ஆஸ்பத்திரியில இருக்காங்க, அவங்கள பத்தி பேசுங்க. நாங்க ஓட்டு போட்டது தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு தான். நீங்க எதுக்கு இங்க தமிழ்நாட்டுல நடக்கிற விஷயத்தை எல்லாம் விட்டுட்டு பீகாருக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் எதுக்கு போறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இங்க எவ்வளவு விஷயம் நடக்குது, அதை பத்தி பேசுங்க. ஈரானுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை, ஈரானுக்கு போய் கொடி பிடிக்கிறது. பாலஸ்தீனத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை, பாலஸ்தீனத்துக்காக போய் நிக்கிறது. காசாவுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை, காசாவுக்காக போய் நிக்கிறது. இப்படியும் நமக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் சம்பந்தம் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் போய் போராட்டம் பண்றது, மக்களை எப்ப பார்த்தாலும் ஒரு டென்ஷன்லயே வச்சிருக்கிறது. இதுதான் உங்க பொழப்பா? ஒரு அரசியல்வாதியாக மக்களுக்கு என்னைக்காவது நல்லது செஞ்சிருக்கீங்களா? நீங்க நின்று ஜெயிச்ச உங்களுடைய தொகுதி மக்கள் உங்களை பார்த்தேவும் 5 வருஷம் ஆகுதுங்கிறாங்க. எலெக்ஷனுக்கு வந்தவர் தான், அதுக்கு பிறகு வரவே இல்லைங்கிறாங்க. தமிழ்நாட்டுல எவ்வளவு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. என்னைக்காவது ஒரு நல்ல தமிழனா ஒரு நல்ல இந்தியனா எதிர்கட்சிகள் நடந்திருக்காங்கிறது தான் இப்ப ஒரு கேள்வி. மக்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த முகத்தை எல்லாம் நல்லா பாத்துக்கோங்க. அடுத்தல ஓட்டு கேட்க வந்தாலும் விரட்டி விட்டுருங்க, ஓட்டு போடாதீங்க. ஓட்டு போட்டோன்னு வைங்களவே நம்மள மாதிரி ஒரு முட்டாள் ஜனங்கள் யாருமே இல்லை. குறிப்பா நான் பெண்களுக்கு சொல்றது, அண்டா குடுக்குறாங்க, குண்டா குடுக்குறாங்க, ஹாட் பாக்ஸ் குடுக்குறாங்க, கொடை குடுக்குறாங்க, எல்லாத்தையும் வாங்கிக்கங்க, வேணான்னா சொல்லல. எல்லாமே உங்களுடைய பணம், நம்மளுடைய பணம். ஒரு சகோதரி கூட சொன்னாங்க, என் பிள்ளைக்கு நான் ட்ரெஸ் வாங்க போனேன், அதுக்கு கூட நான் டாக்ஸ் கட்டினேங்கிறாங்க. உண்மையிலே நம்ம ஒரு தீப்பெட்டி வாங்கினா கூட நம்ம டாக்ஸ் கட்டுறோம். அந்த டாக்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வருது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வர ஜிஎஸ்டியில 25% மேல நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் கொடுக்குறாங்க, ஒவ்வொரு மாநிலத்துக்குமே கொடுக்குறாங்க. அதனால நம்ம கட்டுற வரி பணத்தை எல்லாம் இவங்க கொள்ளையடிச்சு சேர்த்து வச்சிருக்கிறாங்க. அதனால வாங்கிக்கங்க, வாங்கிட்டு நல்ல கட்சியாக பார்த்து ஓட்டு போடுங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க, அடுத்து நம்மள இன்னும் சீரழிச்சு விட்டுருவாங்க. இப்ப இன்னைக்கு பார்த்தோம்னா பெண்கள் மட்டும்தான் வெளியே போக முடியல, குழந்தைகள்ல இருந்து பெரிய பாட்டி வரைக்கும். இனி அடுத்து பார்த்தோம்னா பீகார் மாதிரி 10 வருஷத்துக்கு முன்னாடி பீகார் எப்படி இருந்துச்சு, 10 வருஷத்துக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசம் எப்படி இருந்துச்சு, அது மாதிரி நம்ம மாநிலத்திலையும் கொண்டு வந்துருவாங்க, கவனமா இருந்துக்கங்க. அப்ப பார்த்தோம்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி பீகார் எப்படி இருந்துச்சுன்னா ஆண்கள் கூட வெளியே போக முடியாது. 6 மணிக்கெல்லாம் ஈவினிங் 6 மணிக்கு கடைகளை அடைச்சிருவாங்களாம். 7 மணிக்கு மேல வெளியூர்ல இருந்து வந்தா கூட வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ள போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டி விட்டுருவாங்களா. உத்தரப்பிரதேசத்துக்கு ஆண்களே சொல்லுவாங்க, நாங்க பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி ஒரு 5 நிமிஷம் வீட்டுக்கு நடந்து போற அந்த 5 நிமிஷத்துக்குள்ள எங்கிட்ட இருக்க அந்த பட்டன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த பட்டன்ஸ் எல்லாம் பிடிங்கிருவாங்க. நாங்க போட்டிருந்த ட்ரெஸ் நல்லா இருந்துச்சுன்னா ட்ரெஸ்ஸை பிடிங்கிருவாங்க. வெறும் ஆள நாங்க வீட்டுக்கு போவோம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அடுத்துல இந்த ஆட்சி வந்துச்சுன்னு வைங்க, ஆண்களுக்குமே ஒரு பாதுகாப்பு இருக்காது, நம்முடைய பொருள்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்காது, நம்ம மாநிலத்தை சீரழிஞ்சு விட்டுருவாங்க. இதுல இன்னொன்னு பார்த்தோம்னா சானவாஸ் அவர்கள் சொல்றாங்க,
பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய ஓட்டுகள் வேண்டாம்ங்கிற இடத்துக்கு வந்து பாஜக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படித்தான் நினைப்பாங்க. நீங்க செய்யறது அப்படித்தானே இருக்கு. என்னைக்காவது ஒரு நல்ல இந்தியனா நம்ம இந்தியாவுக்கு நீங்க சார்பாக பேசிருக்கீங்களா? ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நம்ம நாட்டுக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணிருக்கீங்களா? பெகல்காம் தாக்குதல் நடக்கும்போது வாயை திறக்கல. அதே மாதிரி புல்வாமா தாக்குதல் நடக்கும்போது வாயை திறக்கல. எதுக்குமே வாயை திறக்காதீங்க. பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷுக்கும் பறிஞ்சு பேசிட்டு இருந்தா உங்களை யாரு வந்து நம்புவா? ஏற்கனவே வந்து நீங்க பண்ற கூத்துனால இஸ்லாமியருக்கு வீடு கிடைக்க மாட்டேங்குது, இப்ப வேலையும் கிடைக்க மாட்டேங்குது. அது ஒண்ணு இங்க நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயம் என்னன்னே தெரியாத, விவரம் தெரியாத அப்பாவி மக்கள் தான் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா சொகுசா நீங்க வந்து நல்ல ஒரு எம்எல்ஏ ஆயிடுறீங்க, எம்பி ஆயிடுறீங்க, மக்கள்கிட்ட ஏமாத்தி ஓட்டு வாங்கிட்டு நீங்க நல்லா சொகுசா இருங்க. ஆனா சாதாரண மக்கள் தான் இங்க பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனோம்னா வடநாடு மாதிரி இங்கேயும் தமிழ்நாட்டிலையுமே பார்த்தோம்னா இஸ்லாமிய சமூகம் ஒதுக்கப்பட்ட சமூகமாக, அதாவது மக்கள்கிட்ட இருந்து தனிமைப்படுத்தப்பட்ட சமூகமாக மாறிக்கிட்டு இருக்கு. வடநாட்டெல்லாம் பார்த்தோம்னா இவங்க எல்லாம் நம்மளை வாழ விட மாட்டாங்கன்ட்டு இஸ்லாமிய சமூகம் கர்வாபசி, அதாவது தன்னுடைய தாய் மதத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சூழ்நிலை கூடிய சீக்கிரமாக தமிழ்நாட்டிலே நடக்க போது நீங்க பண்ற கூத்துனால. இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கே, எதிர்கட்சிகள் யாராவது ஒருத்தவங்க என்னன்னு கூட கேட்க மாட்டேங்கிறீங்க. ஒரு போராட்டம் பண்ண மாட்டேங்கிறீங்க. அந்த பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்ல. போய் நேர்ல கூட பார்க்கலாம் இல்லையா? அது கூட செய்ய மாட்டேங்கிறீங்க. இதே இது வந்து நீங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது சன்ன ஆட்டமா ஆடுனீங்க. எடப்பாடி ஐயாவை படாத பாடுபடுத்தி டெய்லி ஒரு போராட்டம், டெய்லி ஒரு பிரச்சனை, டெய்லி மக்கள் வந்து ஒரு ஒரு பரிதவிப்பிலேயே வச்சுக்கிட்டு இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு இவ்வளவு விஷயம் டெய்லி நடந்துகிட்டு இருக்கு. இதை பத்தி யாருமே ஒரு ஆள் கூட வாயை திறக்கிறதே இல்லை. இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு ஐயா அவர் போய் சிலிண்டர் வந்து பற்றாக்குறையா இருக்கு சொல்லிட்டு போய் ஒரு போஸ்ட் பிடிச்சிட்டு நின்று இருக்காங்க. இதெல்லாம் சேகர் பாபு ஐயாவுக்கு நல்லாவா இருக்கு? உங்களுடைய வேலை என்ன? எப்ப பார்த்தாலும் நம்ம துர்காமா கூட போகணும், அவங்களுக்கு செருப்பு எடுத்து போடணும், அவங்க பின்னாடியே அலையணும். அந்த வேலையை தானே நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்க. புதுசா என்னமோ மக்கள் நலன்ல வந்து ஒரு அக்கறை வந்த மாதிரி அப்படி போய் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. டேனியல் காந்தின்னு ஒரு ஆள் இருக்காப்ல, அந்த ஆளெல்லாம் சோத்தத்தையும் திங்கிறாரா வேற என்னத்தையும் திங்கிறாரான்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. போய் எல்லா போர்ட்லயுமே ஹிந்தி எழுத்தை மட்டும் அழிக்கிறாரு. ஆனா அதுக்கு பக்கத்துல தமிழ் எழுத்து இருக்கு, கீழே இங்கிலீஷும் இருக்குல்ல, அதையே அழிக்க மாட்டேங்கிறாரு. அதாவது நம் தமிழ்நாட்டுக்கு இந்தியாவிலிருந்து அத்தனை மாநில மக்களுமே வர்றாங்க. அதாவது ஆங்கிலம் தெரியாத மக்களும் வர்றாங்க. அவங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சு அதை படிச்சுக்கிறாங்க. சின்ன பசங்களையும் கூப்பிட்டுட்டு போயிட்டு ஹிந்தி எழுத்துக்களை மட்டும் அழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்ப அந்த பிள்ளைங்க மனசுல என்ன தோணும்? இப்படி ஒரு நல்ல உண்மையிலே வந்து மொழி உணர்வு இருக்கிற ஆளாக இருந்தால் நீங்க முதல்ல என்ன செய்யணும் தெரியுமா? திமுக கட்சிக்காரங்கள் நடத்தக்கூடிய ஸ்கூல்களுக்கு முன்னாடி போய் நின்று நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணணும். ஸ்கூல்ல வந்து பிள்ளைகளுக்கு வந்து நீங்க ஹிந்தி சொல்லிக்கிட்டு கூடாதுன்னு சொல்லி, நீங்க நல்ல மனுஷனா இருந்தா, சோறு மட்டும்தான் சாப்பிடுற ஆளாக இருந்தா நீங்க அங்க போய் நின்று ஆர்ப்பாட்டம் பண்ணணும். தமிழ் வழியில படிக்கக்கூடிய அரசாங்க பள்ளியில படிக்கக்கூடிய அப்பாவி பிள்ளைகளுக்கு ஹிந்தி வேண்டாம். ஆனா லட்ச லட்சமா கொண்டு போய் பணத்தை கட்டி படிக்க வைக்கக்கூடிய வசதியான பிள்ளைகளுக்கு மட்டும் ஹிந்தி வேணுமா? அதையுமே வந்து பெற்றவங்க எப்படி கட்டுறாங்க? நகையை அடகு வச்சு கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி தான் பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. அப்படியேப்பட்ட ஸ்கூல்களுக்கு மட்டும் ஹிந்தி வேணும். தாராளமா நீங்க போய் உங்களுடைய ஓனர்கிட்ட சொல்லலாமே. வேண்டாம், நீங்க நடத்துற பள்ளிக்கூடத்துல எல்லாத்துலயுமே வந்து ஹிந்தியை எடுத்துருங்கன்ட்டு நல்ல மனுஷனா இருந்தா சொல்லணும். அதை விட்டு போட்டு இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல போய் அழிக்கிறீங்க. நீங்க யூஸ் பண்ற பணத்துல கூட ஹிந்தி இருக்கா? பணத்துல நீங்க கிழிச்சு எரிஞ்சிருவீங்களா? அங்க நின்றுட்டு கத்துறீங்க. இங்க இருக்க வேலை பார்க்குற எல்லாருமே வந்து வடநாட்டுக்காரங்களா இருக்காங்க, எல்லாரும் ஹிந்தி பேசுறாங்க, தமிழர்களுக்கு இங்க வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நல்லா படிக்க விடுங்க பிள்ளைகளை. 4 லாங்குவேஜ் கத்துக்கட்டும். ரயில்வே துறை வந்து மத்திய அரசால கொண்டு வரப்பட்டது. இன்னைக்கு தமிழ்லையுமே வந்து ரயில்வே எக்ஸாம் எழுதலாம். அதை வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் நீங்க சேர்க்க விட மாட்டேங்கிறீங்க. அது மட்டும் இல்லாம 10, 15க்கும் மேற்பட்ட மத்திய அரசுக்கு உண்டான வேலை வாய்ப்புக்கு உண்டான பரீட்சைகளை வந்து தமிழ்லயே எழுதலாம் சொல்லியிருக்காங்க. இது இன்ஜினியரிங் காலேஜ்ல படிக்கிற பிள்ளைய கூட இது வந்து தமிழ்ல எக்ஸாம் எழுதலாம் சொல்லி மத்திய அரசு சொல்லியிருக்கு. ஆனா அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்க சேர்க்கல. பிள்ளைகள்கிட்ட சேர்க்காதனால அவங்களுக்கு ஒரு பயம். எப்படி நீட்டை வந்து சொல்லி சொல்லி பயமுறுத்துறீங்களா? ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா 1,50,000 பிள்ளைங்க வந்து நீட் எக்ஸாம் தமிழ்நாட்டில இருந்து எழுதுறாங்க. இதுல பார்த்தோம்னா கூட துணைக்கு வந்த ஆளை புடிச்சு தள்ளி விட்டாச்சு ரயில்ல. ஏன் நீங்க போய் விழுந்திருக்க வேண்டியதானே? அவருக்கு கொண்டாட்டி பிள்ளைகள்லாம் இல்லையா? எப்படி இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த திருமுருகன் காந்தி, இந்த டேனியல் காந்தினா இத்தனை நாள் எங்க போனாருன்னே தெரியல. திடீர்னு வந்து முளைச்சு காளான் மாதிரி வந்துட்டாரு. மக்களே இது நம்ம தான் நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் பார்க்கும்போது எல்லாருக்குமே வந்து ஒரு வேதனையா இருக்கு. எங்க அடுத்து இங்க வந்துருவாங்கிற ஒரு பயம் மக்களுக்கு வந்துருச்சு. நீங்க மக்களுக்கு வந்து சாதாரண மக்களுக்கு, அதாவது கிராமங்கள்ல இருக்க மக்களுக்கு போய் நீங்க எடுத்து சொல்லுங்க. அடுத்து வந்து இங்க வரமாட்டியா, சந்தோஷமா தைரியமாக போய் ஓட்டு போடுங்கன்னு மக்களுக்கு வந்து நீங்க எடுத்து சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சார் இருக்காங்க, ஆண்டிப்பட்டியை சார்ந்தவர். அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5, 6 மாசமாவேவும்
பாஜகவினுடைய நலத்திட்டங்களை எடுத்து சொல்றாங்க. இன்றைய ஆட்சியாளர்கள் செய்யும் கொடுமைகளை பத்தி சொல்றாங்க. இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 10 நபர்களுக்கு எடுத்து சொல்லி அவங்கள பூரா இன்னைக்கு என்டிஏ கூட்டணிக்கு ஓட்டு போடுறதுக்காக அவர் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவருடைய பேர் விஜயகுமார். அவர் நல்லாசிரியர் விருது வாங்கினவங்க. இன்னைக்கு அவர் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. இதை ஒரு நம் தேசத்துக்கு செய்யக்கூடிய பணியாக அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவரை மாதிரி நம்ம டெய்லி 10 பேரை சேர்க்க வேண்டாம். நம்மளால முடிஞ்ச அட்லீஸ்ட் ஒரு 5 பேருக்கு இன்னைக்கு மத்திய அரசினுடைய திட்டங்களை எடுத்து சொல்லலாம். இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு, அடுத்து இவங்க ஆட்சிக்கு வந்தா இதை விட இன்னைக்கு கேவலமா போயின்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கலாம். அதுதான் நமக்கு உண்டான கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டிய ஒவ்வொருத்தருடைய கடமை. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம கோயம்புத்தூர்ல 41 குழந்தைங்க பள்ளி விழுந்த சாப்பாட்டை சாப்பிட்டுருக்காங்க. நம்ம முதல்வர் போய் பார்க்கலாம். ஆனா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கூத்தும் கொடுமை எங்க போய் சொல்றதுன்னு தெரியல. குட்டி பசங்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இப்ப தேவையா? அந்த குழந்தைகளை போய் பார்த்து ஒரு ஆறுதல் சொல்லணும். அவங்க பெத்தவங்களுக்கு அந்த மனசு எந்த அளவுக்கு வேதனைப்படும். எப்ப பார்த்தாலுமே பார்த்தோம்னா அந்த கொங்கு மண்டலத்துக்கு மட்டுமே ஒரு மாதிரி செய்யறது. அதே மாதிரிதான் கோவிட் டைம்ல அங்க இருக்கும் மக்களுக்கு இன்ஜெக்ஷன்கள் கூட இங்க சரியாக கொண்டு போய் சேர்க்காம அப்ப மற்ற கட்சிகள் எல்லாமே போராட்டம் பண்ற அளவுக்கு கொண்டு போய் விட்டுட்டாங்க. இங்க விளாத்துக்குளத்துல ஒரு குழந்தைக்கு என்ன ஆயிருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியுமா? அதை போய் என்னன்னு சொல்லிட்டு நம்முடைய முதல்வர் பாக்குற. அதே மாதிரி கூட்டணி கட்சிகள் கூட அதை பத்தி கண்டுக்கிறாம இங்க இருந்து உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார் அங்கிட்டு போயிடுறது. தயவு செய்து சொல்றேன், மறுபடியும் உத்தரப்பிரதேசம், குஜராத் அதெல்லாம் பேசுறதுக்கு இங்க இருக்க அரசியல்வாதிகள் யாருக்குமே தகுதி இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மாநிலங்கள் சட்டம் ஒழுங்க சிறப்பா நடத்திட்டு போறாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு. ஆண்கள் தொழில் செய்யறதுக்கு நிம்மதியான ஒரு சூழ்நிலையை அந்த கவர்மெண்ட் உருவாக்கி கொடுத்திருக்கு. அப்படி ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டுக்கு இல்லாததுனால இன்னைக்கு இருக்கும் அரசியல்வாதிகள் உத்தரப்பிரதேஷ், பீகார், குஜராத், உத்தரகாண்ட பேசுறதுக்கு தகுதி இல்லை. மறுபடியும் நீங்க பேசுறீங்கன்னா இதை விட அதிகமாக தமிழக மக்கள் பதில் கொடுக்க ரெடியாக இருக்கிறாங்க. நீங்க வாங்கி கட்டிக்கிட்டு போயிருவீங்க. ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.